குடும்ப கௌரவத்தை காப்பாத்த உன்னை கட்டிட்டு வந்தா எங்க குடும்ப மானத்தவே வாங்குறியா நீ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னமோ நல்ல பொண்ணு, ஊர் உலகமே தெரியாது, அடக்க வடக்கமா வளர்த்தேன்னு சொன்னீங்க. இதான் அவங்க வளர்ப்பா? என்னாச்சு சம்பந்தி? இன்னும் என்ன ஆகணும்? எங்க குடும்ப மானமே போயிருச்சு. நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஏய், அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? அமைதியா உட்கார். டேய் பேசாம இருடா. என்னாச்சு? யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். தினேஷ பார்த்தோம், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அசிங்கமா இல்ல? ஐயோ சம்பந்தி, அது கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா சம்பந்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு நல்லா புத்திமதி சொல்லிதான் சம்பந்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப அவ அந்த பையனை முழுசா மறந்துட்டா சம்பந்தி. மன்னிச்சிருங்க சம்பந்தி. அதே எப்படி நாங்க நம்புறது? என் பையன் வேற வெளிநாட்டுல இருக்கான், ஆள்லைங்கிற தைரியத்துல அவ பாட்டு என்னால் பண்ணிட்டா யார் வீட்டு மானம் போறது? இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. என் பையன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், உங்க பிள்ளைய நீ இப்பயே கூட்டிட்டு போ. அதான் சொல்றாங்கல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ லவ்னு. அப்புறம் என்ன? இதெல்லாம் இப்ப சாதாரணமா. கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் லவ் பண்ணாம இருக்கா? தயவு செஞ்சு இதை போட்டு பெருசு பண்ணி உழட்டிட்டு இருக்காதீங்க, விடுங்க. என்னடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? முதல்ல போடுறேன்னு சொன்ன நகையே என்ன போடல, இதுல இந்த கன்றாதி வேலை எல்லாம் சுத்தப்பட்டு வராதுங்க. அத்தூட்டுங்க இப்பவே. பாருடி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. அவளுக்கு எப்படியாவது வாழ்க்கை கொடுக்க சம்பந்தி. உங்க கால இதெல்லாம் சாதாரண விஷயமா ஏமா போட்டு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாம அப்படியே விட்டு தொலைங்க. என்னமோ பண்ணி தொலை. இந்த பாரு, அவங்க திரும்ப உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. எப்படியாவது புத்தியோட பொழைச்சுக்கோ, புரியுதா? நான் வரேன் சம்பந்தி. அப்புறம் போடுறேன்னு சொன்ன மீதி நகை என்னாச்சு? இந்த தீபாவளிக்குள்ள எப்படியாவது போட்டுற. திரும்ப வரலன்னு வச்சுக்க, அப்படியே உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிடு. கம்முடா. அம்மா, ஏமா அவங்களை எப்ப பார்த்தாலும் போட்டு நகை நகை நச்சரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ ஒரு பொம்பளை பிள்ளைய தானே பெற்று வச்சிருக்க. இவಳು இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே. அங்க இவளை இதே மாதிரி குடும்பத்தை என்ன பண்ணுவ? டேய், நான் என்ன ஒண்ணும் இல்லாத வக்கத்தவனா? அவங்க கேட்கறதோட 4 மடங்கு போட்டு என் பிள்ளைய நான் கட்டி கொடுப்பேன்டா, ஜாம் ஜாம்னு. ஒண்ணும் இல்லாதவதான் அப்படி கூனி குறுகி நிக்கணும். எனக்கு என்னைக்குமே அந்த நிலைமை வராது, தெரிஞ்சுக்க. பணத்துமுறை துர்த்துவம் மூலமா. ஏய் நெல்லு, எங்கடி போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரத்த. வீட்டுல இருந்து எப்ப கிளம்புன? புரியலத்த. கடைக்கு எப்ப போனேன்னு கேக்குறேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா கொஞ்ச நேரம் தான். எந்த நேரம்? டைம் என்னன்னு கேக்குறேன். தெரியலத்த. அத நான் சொல்லட்டுமா? 4 மணிக்கு போனேன். இப்ப மணி என்ன? 5:30. 1.5 மணி நேரம் என்னடி பண்ண? கடை கூட்டமா இருந்தது, அதான். 1.5 மணி நேரம் கடையிலே இருந்தியா? நான் இப்ப கடைக்காரனுக்கு போன் பண்ணி கேக்கட்டா? 1/2 மணி நேரம் தான் இருந்தேன் கடையில. அப்ப மீதி 1 மணி நேரம் எங்க இருந்த? கரண்ட் கம்பி கட்டாயி விழுந்துருச்சு அத்தை, அதான் சுத்தி வரேன். கரண்ட் கம்பி கட் ஆயிடுச்சா? அப்புறம் எப்படி இந்த ஃபேன் ஓட லைட் எரியுதா? யாருக்கு அதுல பூ சுத்துற? எவன் கிட்ட நீ பேசிட்டு இருந்த என்ன வரைக்கும்? என்னாச்சுமா? என்ன பண்ணுது? கரண்ட் கம்பம் கட்டா இருந்திருக்கு போல. 4 தடவை சுத்தி வந்தேன், ரோடே பிளாக் பண்ணிருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. கேக்குதுல்ல? போ, போய் ஜூஸ் போட்டு வா, போ. கரண்ட் கம்பி கட் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபேன் ஓடுது, லைட் எரியுது? மா, யூபிஎஸ்ல ஓடுதுமா, எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ சொல்லுங்க. ஏமா என்னாச்சு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க?
அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சளி, அதான் அப்படி பேசுகிறேன். அப்படியா? டேப்லெட் எதுவும் போட்டியா? இதுக்கெல்லாம் டேப்லெட் போடுவாங்களாங்க, சரியாயிடும். அம்மா அம்மா இங்க வா. உன் மருமகன் அப்படி என்ன பண்ணான்னு பாரு. அப்படி யார் கூட தான் அவ பேசிட்டு இருப்பா? உன் அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. அண்ணா கூடயா? அண்ணா கூட விசிரிச்சு பேசி நான் ஊரோட கூட பார்த்ததே இல்லை. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இரு, நான் கால் பண்ணி பார்க்கறேன். is speaking to someone else. You can wait or call செய்யணும் again என்னதான் later. வருது. நான் கூட அவ லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பையன் கூட பேசிட்டு இருப்பாளோன்னு நினைச்சேன். சரி விடு, போலாம். ஒரு நிமிஷம், கீர்த்தி செகண்ட் லைன்ல வந்துட்டே இருக்காளே, அப்படியா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பக்கத்துல இருந்தானா போனை கொடு. இருங்க பார்க்குறேன். எங்கடி கிளம்பிட்ட? அண்ணன் பொண்ணுக்கு பிறந்த நாள் போகணும்னு கேட்டிருந்தேனே அத்தை. அது எனக்கு தெரியுது. இப்படி சீவை சிங்காரிச்சு எவனை மயக்க போறேன்? அம்மா என்ன பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான் பார்த்துக்கணும். அண்ணி நீ போயிட்டான். ஆமா ஆமா. என்ன மரகதக்கா, ஒரு வாரமாக கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்க போல இருக்கு. என்னப்பா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உன்னை போட்டோ அனுப்புறேன் பாரு. சரி அனுப்பு. உங்க அண்ணிக்காரி கடைக்கு போறேன்ட்டு எவங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கலாம். வரட்டு நிக்க இருக்குது. அண்ணி ஏய் நில்லடி. எங்கடி போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வர அத்தை. கடைக்கு போயிட்டு வரும்போது எவங்கிட்ட நின்று பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்டயுமே பேசலையே. இவன் யாரடி? சொல்லு, யாரடி இவன்? கடைக்கு போயிட்டு வரேன்னு எவங்கிட்ட பேசுறது? என்ன அண்ணி ஆச்சு? டேட்டு தள்ளி போச்சு, ஒரு மாதிரி இருக்கு. அடி பாவி, குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். என் பையன் அங்க இருக்கான், எவங்கிட்ட படுத்து பிள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறான். மானம் கட்டவள. அண்ணி 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 என்ன நீ? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இந்த ஊர்ல எல்லாம் தான் பண்ணிட்டேன். ஏன் உங்க பையன் பண்ணல? அம்மா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க, அது அவ்வளவு பெரிய தப்பா? உன் பையன் மட்டும் என்ன ஒழுங்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கற்பமாக்கி அதை கலைச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தானே உங்களை அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்படி உங்க பெத்த பையன் மட்டும் ஒழுங்குச்சு. அப்ப உங்க குடும்பமான எங்க போச்சு சொல்லுங்க. மானமே போயிருக்காதே. ஏன்னா பையனை பத்திருக்கீங்கல்ல. உங்களோட குடும்ப மானம், கௌரவம், மரியாதை எல்லாமே எங்க காலு கீழே தானே இருக்கு. அத நாங்க தானே காப்பாத்தணும். ஏன் உங்க பையன் காப்பாத்த வேண்டியது தானே? ஏன் நான் மட்டும்? கேட்டீங்களே யாரு யாருன்னு, உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க, அவ சொல்லுவா. பொண்ணு லவ் பண்றாளாமா. அந்த பையன் தான் என்கிட்ட வந்து பேசினான்.
வீட்ல பேச சொல்லி பர்மிஷன் கேட்டான். இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுடி. ஆமாம்மா. இப்ப உங்க கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சா? இல்ல மனுஷனா பிறந்தா காதல் ஒண்ணு வரதாத்தான் செய்யும். உங்க காலத்துல 15-16 வயசுலயே கல்யாணம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்ப அது மாதிரிலாம் இல்லத்த. மனசுல ஒழுக்கத்தோடையும் வரம்பு மீறாமையும் பண்ற எல்லா விஷயமே நல்ல விஷயம் தான். இதுல உங்க கௌரவத்தை கொண்டு வராதீங்க. உங்க கௌரவம் மரியாதை எல்லாமே பொம்பளை காலு கீழே தான் கொண்டு வந்து வைப்பீங்கன்னா அதை காப்பாத்த தெரிஞ்ச எங்களுக்கு அதை தூக்கி எறியவும் தெரியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறீங்கன்னா கிடையாது, நான் தான் கட்டி காப்பாத்துறேன். ஒழுக்கங்கிறது இங்கிருந்து வரணும். அதை தெரிஞ்சு புரிஞ்சு தலை குனிஞ்சு இருக்கனாலதான் நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க. எப்ப என் ஒழுக்கத்துக்கு ஒரு கேள்வி வந்துருச்சோ இனிமேல் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். உங்களுக்கு தான் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு என் மேல தப்பு சொல்ல உங்களுக்கு நிறைய வார்த்தை இருக்குமே. ஒழுக்கம் கெட்டவ, ஓடி போனவ, அப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. மயிராச்சு. நான் வரேன். இதுக்கெல்லாம் என் புள்ள வந்து பதில் சொல்வான். அப்ப உங்க மூஞ்சி எங்க வச்சுக்க போறீங்க? அதை நான் பாக்குறேன். ஒழுக்கங்கிறது இங்கிருந்து வரணும். அதை தெரிஞ்சு புரிஞ்சு தலை குனிஞ்சு இருக்கனாலதான் நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறீங்க.